Assalamualaikum. Welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நாம தூங்கா நகரம் மதுரையோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் மதுரை மட்டன் கறி தோசை தாங்க செய்ய போறோம். இந்த கறி தோசையை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே ரிச்சான டேஸ்டியான மதுரை மட்டன் கறி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து மட்டன் கைமா 1/4 கிலோ எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி கைமா மட்டன் தாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மட்டன் கைமா ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 டீஸ்பூன் தயிர். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு 50 ml ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஜஸ்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க, நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ ரெண்டையுமே நல்லா வதக்கி இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நாம் இந்த மட்டன் கைமாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெப்பர் உங்கள் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட் நல்லாவே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இந்த மட்டன் கைமா ரெடியாக இருக்குது. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சு போட்டுக்கிறேங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெப்பர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் அதுக்கப்புறம் தோசை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. இதில் உப்பு போட்டு நான் தோசை மாவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாவுல நான் கிட்டத்தட்ட ஒரு 6 தோசை நான் ரெடி பண்ணினேங்க. மதுரையில் இந்த கறி தோசை ஒரு தோசையோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees வருது. பாருங்க, தோசை மாவு இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணுங்க. இது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கறி தோசைக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சிடுறேன். டவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசை மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் ஜஸ்ட் நார்மலாக கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கோங்க. அந்த தோசை மாவுக்கு மேலே நாம் 2 டீஸ்பூன் முட்டையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாம் இந்த கைமா மட்டனை இது மேலே நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நான் 2 கரண்டி இந்த கைமா மட்டன் சேர்த்தேங்க. சேர்த்து நல்லா தோசை மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் மூடி போட்டு ஒரு 2 மினிட் குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நான் திருப்பி போட்டுடுறேன். நீங்கள் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு இது ஒரு 2 மினிட் குக் ஆகட்டும்ங்க. நம்மளுக்கு கறி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
இந்த மதுரை மட்டன் கறி தோசை நம்மளுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நாம் இதுக்கு மேலே இந்த சால்னாவை ஊற்றி இதை சாப்பிட்டா இது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. மதுரைக்கு போனால் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிப்பியில் இந்த மதுரை மட்டன் கறி தோசை பயங்கர ஃபேமஸ், பயங்கரமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. இந்த ரிச்சான டேஸ்டான மதுரை மட்டன் கறி தோசையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.